ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில தகவல்கள், அதாவது ஒரு நாணயம் சேகரிக்கிறாங்க இல்லையா, அந்த சேகரிப்பாளர்களுக்கான ஒரு தகவல். அதாவது எப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு நாணயம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த மாதிரி நீங்கள் நாணயம் கலெக்ட் பண்ண போகிறீங்க? முதல்ல நீங்கள் ஒன்லி நாணயத்தை சேகரித்து மட்டும் வச்சு அதை ஆல்பமாக போட்டு சும்மா நம்ம இந்த மாதிரி காயின்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் நம்ம புழக்கத்தில் இருந்திருக்குன்னு தெரியறதுக்காக மட்டும் கலெக்ட் பண்ணுறீங்களா? இல்லையா சில நாணயங்கள்லாம் வாங்கி சேகரித்து வச்சு ஒரு டீலராக ஒரு வருஷம் 2 வருஷம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு டீலராக மாறுறீங்க, அந்த மாதிரியா? அதை நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் டீலராக போகிறீங்களா, இல்லை நாணயம் மட்டும் சேகரித்து நம்மளுடைய இதில் சந்ததிகளுக்கு நம்ம இது பண்ண போகிறோமா? இது டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நாணயம் சேகரிக்கணும். இப்போ நீங்கள் ஒன்லி சேகரிப்பு மட்டும் நீங்கள் செய்கிறீங்கன்னா, நீங்கள் அதில் எது ஸ்கேரு எது ரேரு அப்படிலாம் நீங்கள் செய்ய தேவை கிடையாது. ஒரு இதில் ஒரு காயின், இந்த காயினை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இப்போ இந்த மாதிரி காயின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மின்டிங்கை நிறுத்தி பல வருஷம் ஆகுது. 2004 முடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷம். இந்த மாதிரியோ இல்லை நினைவு நாணயங்கள், நினைவு வகை நாணயங்கள்ன்றது என்னென்னா, ஒரு நம்மளுடைய தேச தலைவர்கள் இல்லை ஒரு நிகழ்வு இல்லை ஒருத்தவங்களுடைய தேச தலைவர்களுடைய பிறப்பு இறப்பு அந்த மாதிரி அதெல்லாம் நினைவுபடுத்துகிற விதமாக சில நாணயங்கள் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேர் தான் நினைவு வகை நாணயங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பாருங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டூரிசம் இயர், நம்மளுடைய சுற்றுலாத்துறை இருக்கு இல்லையா, அதை மேம்படுத்துறதுக்காக அதை பேஸ் பண்ணி வெளியிட்டது தான் இந்த டூரிசம் இயர்னு ஒரு காயின். இது ₹1 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் கமமரேட்டிவ் காயின். இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது, சரிங்களா? இது மட்டும் இல்லை, நம்ம அக்ரி எக்ஸ்போரண்ட்ருவால திருவள்ளுவர் காயின். திருவள்ளுவர் காயின்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தமிழ் மாநாடு ஒவ்வொரு தடையும் நடக்கும் போதும் ₹5, ₹2, ₹1 அந்த மாதிரி காயின்லாம் வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது இன்டர்நேஷ்னல் யூத் இயர். ஸோ இந்த மாதிரிலாம் நினைவு வகை நாணயங்கள் வேணுமா? இதை நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, எனக்கு எல்லா விதமான காயினும் நான் கலெக்ட் பண்ணணும். அது டெஃபினிட்டிவாக இருந்தாலும், இந்த மாதிரி கமமரேட்டிவ், அதாவது நினைவு வகை நாணயமாக இருந்தாலும் நான் தனித்தனியாக நான் கலெக்ட் பண்ணி ஒரு ஆல்பம் மாதிரி போடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 1 காசு 2 காசுலாம் டிமானிட்டைஸ் பண்ண காயின், அதை நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புழக்கத்தில் உள்ள காயின் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டிமானிட்டைஸ்ட் பண்ண காயினில் 1 காசு 2 காசு 3 காசு 5 காசு 10 காசு 20 காசு 25 காசு, இப்போ 50 காசும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காயின்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அதுலேயுமே 25 காசு 20 காசு 10 காசு 5 காசில் இருந்தது நினைவு வகை நாணயங்கள்லாம் அச்சடித்தாங்க. அது அலுமினியம் இருக்கலாம், அப்புறம் காப்பர் நிக்கல், இந்த மாதிரிலாம் இருக்குது. அது 1 காசு 2 காசு 5 காசு 3 காசு இதில் எல்லாம் 10 காசில் கூட இருக்குது. 10 காசில் பார்த்திங்கன்னா அலுமினியம் காயின் இருக்குது, அதுக்கப்புறம் காப்பர் நிக்கல் இருக்குது, நிக்கல் பிராஸ் இருக்குது. இந்த மாதிரி 3-4 டைப் இருக்கும் அதில், சரியா? சைஸ் பெருசு, சைஸ் சின்னது, அதுக்கப்புறம் கமமரேட்டிவ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி லைனாக போனீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இல்லையா சில பேர் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் உள்ள காயினை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ண போகிறீங்களா? இந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காயினை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தடையும் கொஞ்சம் காசு போட்டு நீங்கள் காயின் வாங்கும்போது கண்டிப்பாக ரேட்டு கூட தான் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய லாட் எடுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டீலராக மாறணும்னு முடிவு எடுக்கிறவங்க லாட்டாக வாங்குவாங்க. அதை வாங்கி ஒரு 1 or 2 years வச்சுருந்து அதை அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணும்போது ரேட் கூடி வரும். பட் நம்ம நாணயம் சேகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, சேகரிப்பு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் காயின் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது பலதரப்பட்ட காயின் வாங்குவாங்க, ஒரு லாட்டாலாம் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது காயினோட விலை அதிகம்தான். நான் என்னோடய சேனல் ஆரம்பிக்கும் போதுமே கொஞ்சம் காயின்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். நான் என்னென்னா, முதல்ல சேகரிக்கணுன்ற ஒரு எய்மில் தான் நான் பண்ணேன். பட் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒரு நாணயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வரும்போது அதை நம்மளால் முடிஞ்சது எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் ஒரு சேனலே ஆரம்பித்தேன். முன்னாடி ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா என்னோடய சேனல்லலாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு காயினுடைய உள்ள அந்த கமமரேட்டிவ் காயின் இருக்கும் இல்லையா, அதில் உள்ள தகவல்கள் ஃபுல்லாக செய்தியாக ஒரு நாலேஜாகவே நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் பழைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்றைக்கி நான் இது சரி சேகரிப்பாளர்களுக்கு
ஒரு தேவையான ஒரு பதிவு. அதனால தான் நான் இதை போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுக்கணும். அப்படி அதே மாதிரி ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா ரூபா நோட்டில் ஒரு ரூபா நோட்டை மட்டும் வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் அச்சடிச்சிருக்கோம். அதில் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் கையெழுத்து போட்டிருப்பார். நான் பழைய வீடியோக்களெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ரூபா நோட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து சக்திகாந்தா தாஸ். இவர் வந்து என்னென்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு, நம்ம ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்திருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக வந்து 2024 டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து இவர் தான் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர். ஸோ இவர் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும்போது இந்த ₹1 நோட்டு வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பண்ணுறேன் பாருங்கள், செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படி இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ₹2 இந்த ₹1 நோட்டு மட்டும்தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டு. ₹2 நோட்லேருந்து ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதை பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து RN மல்ஹோத்ரா, அவர் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருக்கும்போது வந்து ₹2 வந்து மின் பண்ணி வெளியிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கா, இதில் வந்து ஐ ப்ராமிஸ் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் ₹2 இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ ₹1 2, அதாவது ₹1 வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியும், ₹2 அந்த டினாமினேஷனில் இருந்து நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர்ஸ் அவங்க தான் சைன் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து காயினோ ஒரு ரூபா நோட்டை எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். சரிங்களா. இந்த ரூபா நோட்லேயுமே வந்து சுதந்திர இந்தியாவில் அப்போல உள்ள ஆர்பிஐ கவர்னர் நோட்லேருந்து நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் உள்ள ஆர்பிஐ கவர்னர் இருக்காங்க இல்லையா, அப்போ உள்ள நோட்டெல்லாம் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ₹10 நோட்டே வந்து கிட்டத்தட்ட 15,000 20,000 அப்படிலாம் போகுது, 40,000 வரைக்கும் போகுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ காயின் சேரிச்சுக்கிட்டே இருக்கும் போதே அவங்களுக்குன்னு திடீர்னு ஒரு ஆசை வரும், நாமளும் என் காயினை கொஞ்சம் நிறையா வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து லாட்டாக வாங்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 10 காசு 5 காசுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 100 காயின் 200 காயின் 300 காயின். அதேமாதிரி இப்போ உள்ள காயின்லேயுமே நீங்கள் வந்து இப்போ 2025 அகம் காயின் கூட எடுத்துக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2025 இருக்கட்டும், 2024 கிட்டத்தட்ட வந்து இப்போ அகம் காயின் தான் இப்போ மின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சொல்கிறேன். அந்த மாதிரியில் ₹1 ₹2 ₹5 ₹10 ₹20 இந்த மாதிரி டினாமினேஷன்ஸில் பேக்கெட்டாக அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து நம்ம அதை சேல்ஸ் பண்ணும்போது அது ரேட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ காயின் சேகரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றுலேயும் ஒரு காயின் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பாக்கெட்டாக வாங்குறதுக்கும் ஒரு காயின் இல்லை ஒரு 10 காயின் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பாக்கெட்டாக வாங்கும்போது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் வரும், இதே நீங்கள் 10 காயின் வாங்கும்போது ரேட்டு ஹையாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான். அதே மாதிரி நினைவு வகை நாணயங்களுமே வந்து இப்போ சேகரிப்பாளர்கள் வந்து ஒரு 4 காயின் 5 காயின் வாங்குறாங்கன்னா, இதே வந்து டீலராக மாறணும்னு நினைக்கிறவங்க பாக்கெட்டாக வாங்குவாங்க. ஸோ அப்போ ரேட் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி இப்போ சேகரிப்பாளர் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆல்பம், அதாவது ஒரு காயின் ஹோல்டரை, காயின் எப்படி பத்திரப்படுத்தணும்னா, நல்ல ஒரு ஹோல்டரில் போட்டு அதை வந்து ஆல்பமாக போட்டு வைக்கலாம். சரிங்களா. இப்போ நாணய சேகரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு ஆல்பம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பத்திரப்படுத்தி வைக்கலாம். எப்படி வைக்கலாம்னா, இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியா நம்மளோட ரிப்பப்ளிக் இந்தியா காயின், ஒரு ₹1 ₹1 அதுக்கப்புறம் வந்து குதிரை காசு, அதுக்கப்புறம் வந்து 1 பைசே, இதெல்லாம் 1 பைசே. சரிங்களா. இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் 2 பைசே அந்த மாதிரிலாம் வரும். 2 பைசே 3 பைசே 5 பைசா இந்த மாதிரி. 5 பைசாலே காப்பர் நிக்கல் இருக்கும், நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். காப்பர் நிக்கல், அதுக்கப்புறம் அலுமினியம். அதே மாதிரி தான் வந்துட்டு 5 காசு, அதுக்கப்புறம் 10 காசு 20 காசு இந்த மாதிரிலாம். இந்த 10 காசுலேயே நிறைய இது இருக்கும். இந்த 10 காசு குட்டியாக இருக்கும் பாருங்கள், இருக்கிறதுலே குட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு டைப்பு, அதுக்கப்புறம் இது ஒரு டைப்பு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து நிக்கல் பிராஸு, இது வந்து காப்பர் நிக்கல். சரிங்களா. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து காயினை வந்து பத்திரப்படுத்தணும்.
ஸோ இந்த மாதிரி பத்திரப்படுத்துனீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து காயின் வந்து வீணாகாது. நம்ம காயின் வாங்குறது பெருசு கிடையாது, அதை பாதுகாப்பு பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து கமெமரேட்டிவ் காயின்ஸு, சரிங்களா? ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து நாணயம் சேகரித்தா மட்டும் போதுமா, இல்லை நமக்கு வந்து டீலராக மாறுறோமா, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஆல்பம் போட்டாலும் சரி தான். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காயின் ஷீட் இருக்கும், அந்த காயின் ஷீட்டில் இந்த மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைல் போட்டு காயின் ஷீட்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து இது வந்து எம்டி இது. இப்போ வந்து இந்த மாதிரி காயின் ஹோல்டர்ஸில் காயின் ஷீட்டில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஃபைல் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு வந்து அதனோட இது வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஒரு ஃபைலில் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃபைல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேக் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு காயின் ஷீட்டாக போட்டு காயின் ஹோல்டர்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பராமரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் வந்து இந்த காயின் ஹோல்டரில் போட்டு வைக்கும் போது காற்று போனாலும் ஒன்றும் ஆகாது, காற்று போகாது முதல்ல. அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேகரித்து வைக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி காயினை சேகரிக்கிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காயினை சேகரிக்கிறதோ இல்லை ரூபாத்தாள் சேகரிக்கிறதோ நீங்கள் வந்து அதை பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். காயின் வாங்குறது பெருசு கிடையாது, பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரு காயினை வாங்கினோடனே காயின் ஹோல்டர் போட்டு அதில் வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது தேவையான தகவல்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா பென்சிலில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பென்சிலை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் பென்சிலில் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு சிலர் வந்து விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு 2025 ஒரு காயின் வாங்குறீங்க, இதே ஒரு 2-3 வருஷம் போன பிறகு அவனோட ரேட் மாறி இருக்கும். அப்படி இருக்க காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை அழிச்சிட்டு அன்னைக்குள்ள ரேட்டை நம்ம எழுதிக்கிடணும். இதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. இதை நீங்கள் பெண்ணில் எழுதுனீங்கன்னா அடித்து எழுத முடியாது, நல்லா இருக்காது, இல்லை ஹோல்டராக தான் திரும்ப மாற்றணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி என்ன மெட்டலு, எவ்வளோ வெயிட்டு, அந்த மாதிரி எந்த இயர், இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன மின்ட்டு, இந்த 4-5 தகவல்களை மட்டும் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து காயின் ஹோல்டரில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது என்றைக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் அது என்ன மின்ட்டுன்னு எடுத்து பார்க்குறத விட நம்ம அந்த ஹோல்டரில் எழுதி வச்சிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம வந்து செய்ய வேண்டியது. அதே மாதிரி நீங்கள் ரூபா நோட்டுமே வந்து ஒரு கவர் இருக்கும், அது அதுக்குன்னு சைஸுக்குன்னு தனித்தனி கவர் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பழைய நோட்டோ இல்லை இப்போ உள்ள நோட்லேயே ஒரு 10 நோட்டு ஃபேன்சி நம்பர் வாங்கி வைக்கிறீங்கன்னா தனித்தனியாக வந்து ஒரு காயின் இதில் கரன்சி இதில் போட்டு ஆல்பமாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கரன்சி ஆல்பம். இதில் பார்த்தீங்கன்னா பழைய நோட்டு இதெல்லாம் இதுக்குள்ளே வந்து ஒரு கவரில் போட்டு நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுலேயுமே கவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கவர் இருந்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த நோட்டு என்றைக்குமே வீணாகாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காயின் கவர்ஸ், அதாவது கரன்சி கவர்ஸ் நிறையா இருக்கும், அதில் நீங்கள் வச்சுக்கிடலாம். அதோட இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா 2 சைடும் இருக்கும். இப்போ இது ஒரு சைடு வச்சுக்கிடலாம், இது பண்ணி இந்த சைடு வச்சுக்கலாம். திருப்பும் போது இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து 6 இது வைக்கலாம், தாள், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பராமரிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் வந்து ஓல்டு நோட்டுக்கு தனியாக வைக்கலாம் ஆல்பமு. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபாரின் நோட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின் கரன்சி, அதுக்கு தனியாக ஒரு குட்டி ஆல்பம் போடலாம். ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சைஸஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் வாங்கி உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், கவர்ஸ் போட்டு. சப்போஸ் டீலராக மாறணும்னு நினைக்கிறவங்க காயின் வந்து பேக்கெட்டாக வாங்குறீங்கல்ல, அந்த பேக்கெட்டையுமே அப்படியே வச்சிடக்கூடாது. அது நல்லா வந்து இன்னொரு பேக்கெட்டில் போட்டு நல்லா ஏர்டைட் பண்ணி ஒரு வந்து காற்று போகாத ஒரு பீரோக்குள்ளேயோ இல்லை கபோர்டுக்குள்ளேயோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கீயை போட்டு பூட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து அந்த ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காயின் ஃபுல்லாக வீணாக போயிடும். இந்த மாதிரிலாம் பராமரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காயின் வாங்குறது பெருசு கிடையாது, அது சேகரிப்பாளர்களுக்கும் பொருந்தும், டீலராக மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஒரு காயின் வந்து இவ்வளோலாம் நம்ம வந்து மெனக்கிட்டால் தான் அதனுடைய வந்து பராமரிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆல்பம் போட்டு நீங்கள் ஒரு 4-5 வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது அந்த காயின் அப்படியே இருக்கும், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம வந்து பராமரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் காயினுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது. நம்ம நல்லபடியாக பராமரித்து எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வந்து அதே மாதிரி இந்த காயின் ஹோல்டரில் சில தகவல் எழுதி வைக்கலாம். சப்போஸ் வந்து
கரன்சி இருக்குதுன்னா அதில் வந்து அந்த கவர்னர் சைனா, செக்ரட்டரி சைனா, ஃபினான்ஸ் செக்ரட்டரி சைனான்றதை வந்து ஒரு சின்ன பேப்பரில் எழுதியோ இல்லை ஒரு ஸ்டிக்கர் மாதிரியோ ஒட்டியோ அதில் ஒட்டிட்டிங்கன்னா அது எந்த வருஷம், ஏன்னா சில இதிலலாம் நோட்லலாம் வந்து இயர் மீன் பண்ணால் இயர் வந்து 2012க்கு அப்புறம் தான் வந்து இயரே போட ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தகவலெல்லாம் எந்த இயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிட்டோம்னா அப்படியே அந்த ஆல்பத்தை திருப்பும் போது அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். எல்லாமே வந்து நம்ம வந்து எப்படி காயின் சேகரிக்கிறோம், எப்படி கரன்சி சேகரிக்கிறோம், என்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து தேவையான தகவல்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து தகவல் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்து அடுத்து வந்து தேவையான தகவலை நான் கொடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய நாலேஜுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அடுத்து வேறு ஏதாவது தகவல் வேணாலும் எனக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.